இளங்கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எங்க போனா இந்த பொண்ணு? இவ இவ்வளவு நேரம் இங்க இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் கேட்டாலும் இல்லையா? இவ எங்க போனா? ஐயோ கடவுளே, நான் சொன்னது கேட்டாலும் இல்லையான்னு தெரியலையே. அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிட்டான். அப்போ பாரதிக்கும் இது சம்மதம் இல்லை. அவனோட கட்டாயத்தினாலதான் இவன் வந்து நிக்கிறான். சரி, இப்ப நான் பேசுறது கேட்டாலும் இல்லையான்னு தெரியலையே. என்ன பாரதி, நான் பேசுறதை கேட்டிருந்தா நீ போய் அங்க சொல்லிருக்கலாமேமா. அஜய் நல்லா இருக்காருதானே? எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? அஜய் கிட்ட பேசணும் போலவே இருக்கேன். ஒருவேளை அஜயை பார்க்கலையே, அதெல்லாம் நமக்கு அப்படி இருக்கும். இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, அஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துருவோமா? ஆமா, அஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அப்பதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அஜய் கிட்ட பேசாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். என்னாச்சு? அஜய் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கால் கட் ஆகுது. அஜய், இது ப்ராப்ளம் இல்லையே. நீங்க நல்லதானே இருக்கீங்க. என் மனசு ஒரு மாதிரி இருக்கு. அஜய், சீக்கிரம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க அஜய். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருப்பேன். ஃபோன் பண்ணுங்க அஜய். என் மனசு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுதே இருக்கு. எனக்கு பண்ணுங்க அஜய். அஜய்க்கு எதுவும் இருக்காதுல்ல? சே, என்ன பூஜா, இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? அப்படின்னு எதுவும் இருக்காது. அவர் உங்க ஃபேமிலியோட தானே வெளில போயிருக்காரு. அதனால எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவரு சேஃபா போயிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால அஜய், எனக்கு ஃபோன் பண்ணுங்க அஜய். உங்க குரலை கேட்கணும் போல இருக்கு. ஏதோ என் மனசு படப்பட நடந்துட்டு இருக்கு. அங்க உங்களுக்கு ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு அஜய். ஃபோன் பண்ணுங்க அஜய். ஹலோ ஹலோ மா, பூஜா பூஜா உன்னதாமா? சொல்லுங்க சார், நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, நான் வந்ததே தெரியலையோ? அது சரி, அது எப்படி தெரியும்? பகல்லே கனவு கண்டுட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். நான் வேற உங்களை எதுவும் சொல்லவும் முடியாதுல்ல. சார், தேவையில்லாத பேச்சு எதுக்கு? இப்போ என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க கூப்பிடும்போது நான் வேற ஏதோ நினைப்பு நினைட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி பகல்ல நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமாமாமா, நான் எதுக்குமா தேவையில்லாத பேச்சு பேச போறேன்? நான் ஏதாவது பேசிட்டேன்னா உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து சப்போர்ட் வரும். அப்புறம் நான் வேலையிலேயே இருக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானம்மா. நீங்க தான் இப்ப பெரிய இடத்தையே கையில போட்டு வச்சிருக்கீங்களே. ஐயோ, நான் வேற இப்ப இதை வேற சொல்லிட்டேன்னா, இதை வேற நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லி அவர் என்ன வேலை விட்டு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அதனால நான் எதுவும் சொல்ல வரலம்மா. நீங்க பகல்ல நான் கனவு காணுங்க, சாயங்காலம் நான் கனவு காணுங்க. ஏன், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் எப்படிங்க கேட்க முடியும்? இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்களே, அது மேடம்க்கு நினைப்பு இருக்கா? சார், மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாத பேச்சு வேண்டாம். நான் என் வேலையை கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாம்மா நானும் சொல்றேன். நான் எப்படிமா உங்ககிட்ட தேவையில்லாத பேச்சு பேச முடியும்? நீங்க தான் பெரிய இடத்துல ஒரு சப்போர்ட்ல இருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது பேச முடியுமா என்ன? நான் எதுவும் பேசலாமா? நான் எதுக்கு இப்ப இங்க வந்தேன்னா, எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? அது கேட்க தான் வந்தேன். இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணாலும் பண்றேன். ஏன்னா உங்க பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்கிறது அஜய் சார் ஆச்சு. அதனால நான் கூட உங்க வேலையும் சேர்த்து வேணாலும் பண்றேன். சொல்லுங்கம்மா. சார், ப்ளீஸ், நான் ஆல்ரெடி மைண்ட் அப்செட்ல இருக்கேன். தயவு செஞ்சு மேற்கொண்டு ஏதோ பேசி என்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்க என் வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். ஐயோ, மேடம் ஆர்டர் போட்டீங்களா? கண்டிப்பா நான் கிளம்பிடுறேன். நீங்க ஆர்டர் போட்டு நான் இருப்பேனா என்ன? கிளம்புறேன். பிறந்தா பொண்ணா பிறக்கணும். அப்பதான் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். அது சரி, நல்ல மேக்கப்பும் அது இதையும் போட்டுட்டு மினிக்கிட்டு வந்துடுறாளுங்க. நல்ல பணக்கார வீட்டு பையனையா பார்த்து வளைச்சு போட்டுறாளுங்க. அவனுங்களும் என்ன ஏதுன்னு தெரியாம இவளுங்க பின்னாடி சுத்துறானுங்க. அப்படிதான் அஜய் சாரும் சுத்துறாருன்னு நினைக்கிறேன். இத பெரிய சார் கிட்ட போட்டு வைக்கணும். அப்போதான் அஜய் சாரும் கொஞ்சம் அடங்கி இருப்பாரு. போடுறேன், சீக்கிரமாவே எப்படி போட்டு கொடுக்கணுமோ அப்படி போட்டு கொடுக்குறேன். அஜய், நீங்க எங்க இருக்கீங்க அஜய்? நீங்க நார்மலா இருக்கீங்களா? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. என் மனசு ஏதோ உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் எதுவும் இல்லைல்ல அஜய்? அஜய், சீக்கிரம் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அஜய். எனக்கு உங்ககிட்ட பேசணும், உங்க குரலை கேட்கணும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அஜய். அஜய், சீக்கிரம் வாங்க அஜய்.
மடி மீது சாய்ந்தே மஞ்சம் என்றாயே இன்று வெளியோரம் கண்ணீர் தந்தாயே எத்தனை கலிகள் உள்ளதடி காதலில் பெண்ணே என்கிப்பார் அத்தனை கதையும் சொல்லுதடி உள்பெயர் மட்டும் வைத்துப்பார் வேதனை வேண்டும் என்றாலே கண்களில் காதல் செய்தார் ஏ பாரதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை அவர்கிட்ட தானே பேச சொல்லி விட்டுட்டு வந்த. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு தியாகம் நினைப்பா? என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு போல இருக்கு? தியாகம் பண்ணிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கியா? பாரதி, என்ன பேசிட்டு இருக்க? அங்க அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாரு. சொன்னா கேளு. ஓ, அவர் உங்ககிட்ட தனியா பேசணும் தானே சொன்னாரு. நீ எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்க? ஓ பாரதி, தியாகத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன நீ இந்த மாதிரி தியாகம் பண்ண உனக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்களா? அதனால இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கியா? பாரதி, இங்க பாருமா, நீ எனக்கு என்ன வேணாலும் சொல்லிக்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. தயவு செஞ்சு நீ இப்ப அங்க போ. அவர் உங்ககிட்ட பேசணும் தானே சொன்னாரு. இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இங்க பாரு வச்சு, நான் மறுபடியும் உன்கிட்ட வந்து நான் உனக்கு காதலிக்கிற வச்சு என்னை ஏத்துக்க. நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கன்னு கேட்டு நான் இங்க வரல. நீலானி உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ எங்க வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கிறதா அவங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அதை அன்னைக்கிட்ட சொல்ல முடியாம மெல்ல முடியாம முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீலானி சொன்ன மாதிரி நீ இங்க இருக்காத. இங்க இருந்து போயிடு வச்சு. ஏன்னா எனக்கும் இப்பெல்லாம் அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சொல்றேன், போயிடு வச்சு. இல்ல பாரதி, நான் கண்டிப்பா போயிடுவேன். கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இருக்கேன். உன் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா கிளம்பிடுவேன் பாரதி. டேய், என்னடா பெரிய தியாகம் பண்றதா நினைப்பா? என் கல்யாணத்தை இருந்து நீயே முன்ன நின்று நடத்தி வச்சுட்டு போக போறியா? அதே நீ காதலிக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் மனசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்கு இங்க இருக்க? எதுக்கு நீ எதுக்கு என் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன்? இங்க பாரு வச்சு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னால உன்னை பார்க்க கூட முடியல, அவ்வளவு வலிக்குது. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நான் நிலானியோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறேன். அதனாலதான் நான் வேற எதுவும் பேசாம இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க உன்னை நினைச்சு வருத்தப்படுறாங்க. நீ இங்க இருக்காத. அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ உங்க வீட்டுக்கு போயிடு. பாரதி, நீ எப்படி உங்க அண்ணன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறியோ அது மாதிரிதான் நானும் சார் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறேன். என்னால அவர் பேச்ச மாரி எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு உன் கல்யாணத்தையும் பார்க்கணும்னு தோணுது. அதனாலதான் பார்த்துட்டு அன்னைக்கே கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். டேய், பைத்தியமாடா நீ? லூசா நீ? உனக்கு புரியுதா இல்லையா? நிலானியோட உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் உன்னை ஏதாவது ஒன்று சொல்லும் போதெல்லாம் நிலானி சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் உன்னை வேலைக்காரங்க யூஸ் பண்றாங்களோன்னு. இப்ப கூட பாரதியும் அவரையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வலிச்சது. நீதான் எங்களை கூட்டிட்டு வரணுமா? ஏன் எங்களுக்கு போக தெரியாதா? நாங்க போய் பேசிக்க மாட்டோமா? ஐயோ பாரதி, அது அப்படி இல்லம்மா. நீ எப்படி அவர் கூட தனியா வருவேன்னா சார் அப்படி யோசிச்சிருக்காரு. நீ எதுக்கு அதை தப்பா எடுத்துடுற? இங்க பாரு, நீலா குட்டி என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான். அதனால நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். நீ நீ அப்படிலாம் யோசிக்காத. நானே சொல்றேன்னா உன் கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா போயிடுவேம்மா. சார் பேச்சுக்காக அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நிக்கிறேம்மா, அவ்வளவுதான். விச்சு, நீ எதுக்கு இப்படி இருக்க? அண்ணி உன்னை நினைச்சு ஒரு நாளும் வருத்தப்பட்டு இருக்காங்க. யாருக்கு இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும். அண்ணகிட்ட எதுவுமே பேச முடியாம தவிக்கிறாங்க. ஆனா அண்ணன் அப்படி நினைக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப அண்ணி சொன்னதுல இருந்து அண்ணன் உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அண்ணனும் ஒருவேளை அப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. விச்சு, என்னாலே பார்த்துட்டு இருக்க முடியலன்னா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டு இருக்காங்கல்ல அண்ணி, அவங்களால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? டேய், எனக்கே வலிக்குதுன்னும் போது அன்னைக்கு எவ்வளவு வலியும் வேதனையா இருக்கும். சொன்ன கேளு விச்சு, இங்க இருந்து போயிடு விச்சு. பாரதி, அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. இங்க பாரு, மாப்பிள்ள சார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அவர் ஏதோ தப்பா நினைக்க போறாரு. தயவு செஞ்சு போமா. முன்னே என்ன இங்க பார்த்தா அவர் வேற ஏதாவது தப்பா நினைச்சிருவாரு. ஐயோ எப்ப தியாகி, பயப்படாத. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நான் தான் சொல்றேன், என் அண்ணியோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா இருக்கேன். இங்க பாரு, நான் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனா நீ இங்க இருக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு விச்சு. பாரதி, நான் தியாகியாவே இருந்துட்டு போறேன், பரவாயில்ல.
எனக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும். அவ்வளவுதான். உன் கல்யாணம் முடிஞ்சதும் நீயே சொன்னாலும் நான் இங்க இருக்க மாட்டேன், போயிடுவேன். கல்யாண பொண்ணு, அது வரைக்கும் என்ன விரட்டி அடிக்காம இரு. நான் போறேன் போறேன்னு சொன்னபோது நீ போவாதுன்னு சொன்ன. இப்ப நீ போன்னு சொல்ற, நான் போக மாட்டேன்னு சொல்றேன். நமக்குள்ள இதுவே ஒத்து போல பத்தியா? அப்போ வாழ்க்கையில வேற எதுவும் ஒத்து போகாதுல்ல. அதனால்தான் கடவுள் கரெக்டான இடத்துல எல்லாத்தையும் முடிச்சு போட்டிருக்காரு. நீ எனக்கு கேட்க மாட்டானா? கேட்கப்போ உன்னை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. எனக்கும் வலிக்குது, அன்னைக்கும் வலிக்குது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீனா இங்கேருந்து போயிடு வச்சு. கையெடுத்து கொண்டு கேட்டுக்க வச்சு. இங்கே இருக்காத வச்சு. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நீ பயப்படுற மாதிரி இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆனால் நீ இங்கேருந்து போக வச்சு. என்னால் உன்னை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல வச்சு. புரிஞ்சுக்கோடா, நீ வேணா என்ன விரும்பாம இருக்கலாம். ஆனால் நான் உன்னை மனசாக விரும்பிட்டேன் வச்சோம். இன்னைக்கு வெயில் வட்டம் கூட நான் நிற்கும் போது உன் பார்வை என்ன கொள்ளுது. என்னை பார்த்து நீ துரோகி தானடின்னு கேட்குற மாதிரி இருக்கு. என்னால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்காக தான் சொல்கிறேன். பாரதி, இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் உனக்கு வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நானும் உன்னை விரும்பல. உனக்கு என் மேலே இருந்ததுதான் ஜஸ்ட் அன் இன்ஃபேக்சுவேஷன், அவ்வளோதான். மற்றபடி லவ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, மாப்பிள்ளை நேரம் அங்கே போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். அவர் போய் ஏதாவது சொல்றதுக்குள்ள நம்ம போவோம். வா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா? இங்கே இருந்து என்னை மேலே மேலே கொல்லணும்னு நினைக்கிறேன்னா? ஆல்ரெடி எனக்கு கொண்டுட்டடா. இப்போ நான் வெறும் பணமாக தான் இருக்கேன். இது மேலே எனக்கு கொல்லணுமாடா? பாரதி, ப்ளீஸ்மா, இப்படியெல்லாம் பேசாத. இங்க பாரு, இப்பதான் உன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படியெல்லாம் தேவையில்லாம பேசாத. கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? உனக்கு கஷ்டப்பட தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன் வகையால் இதை வார்த்தை கேட்குறேன். என்ன நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொன்ன பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்கு யார் சதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. நாடகம் தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். நடக்கட்டும் திருமணம் நல்லபடி, இங்கொரு பெண்மனம் வாழ்க்கும்படி. என்ன ஜெய், பேசிட்டீங்களா? எல்லாம் ஓகேவா? நான் பேசிட்டேங்க. பேச வேண்டிய எல்லாமே தெளிவா பேசியிருக்கேன். எப்போ ரிசல்ட் வரணும் மீட்டிங்ல இருக்கேன். லட்டு, நீ என்ன லட்டு, பேசிட்டியா? உனக்கு எல்லாம் ஓகேவாமா? இவன் நம்மளை பார்த்துட்டு இருந்தா பதில சொல்ல மாட்டான். நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். நீ போனா மட்டும் நான் மாத்தியா பேச போறேன். என்ன பேசணும் நீ தலையில இருக்கோ அதென்ன பேசணும். நீ இருந்தாலும் சரி, நீ போனாலும் சரி, நான் சொல்ல வேண்டியது இதுதானே. அண்ணா, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேண்ணா. பாரதி, சாரிம்மா, இந்த அண்ணியால எதுவுமே பண்ண முடியல. நீ இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் மனசு எவ்வளவு வலிக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு பொண்ணு தானே. உன் வலியும் வேதனையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாரதி, உன் வாயால இந்த வார்த்தை சொல்லும் போது என் நெஞ்சு வலிக்குதுடி. இது என்னால கேட்க கூட முடியல. ஆனா வேற வழி இல்லைல்ல. நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்ல. என்னை விட வலியும் வேதனையும் உனக்கு அதிகமா இருக்குல்லடி. லட்டு, நல்லா யோசிட்டியா? இதுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல உனக்கு டைம் வேணாலும் இன்னும் கூட டைம் எடுத்துக்கோ லட்டு. ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவாவே இரு. என்ன லட்டு? எத்தனை தடவை யோசிச்சாலும் நான் கடைசி இந்த முடிவு தானே வந்தாகணும்னா. ஏன்னா எனக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லைண்ணா. அண்ணா, உங்களுக்கு எது விருப்பமோ அதையே பண்ணுங்க. நான் எதுவும் சொல்லல. அர்ஜுன், அது உங்க தங்கச்சி ஓகேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னு அர்த்தம். என்னமா அப்படிதானே? பாரதி, எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அதான் டேய் அர்ஜுன், இதுக்கப்புறம் எதுக்காக யோசிச்சிட்டேன்? அதான் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. எங்க அண்ணனும் போய் பாரதி கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு, பாரதிக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, உங்களுக்கும் ஓகே எங்களுக்கும் ஓகே. அதை வேண்டியது பார்க்கலாம்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்போ நான் பேசின எதையுமே இவங்க கேட்கலையா? ஆமா, நான் பேச ஆரம்பிச்சதுமே இவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை தானே? இல்லாம எதுக்கு இந்த பொண்ணு இங்க நின்றுட்டு இருக்கான்? வாய் திறந்து சொல்லலாம்ல. ஐயோ,
எங்க அப்பா மட்டும் இந்த இடத்துல இல்ல 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 எதுவா இருந்தாலும் சரிதான். அர்ஜுனை பார்த்து நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் பூஜை அவனை ஏமாத்திருவானா? அப்படிலாம் ஆகவே கூடாது. அவ பாவம், அவ என்ன மட்டுமே நம்பி இருக்கான். அவளுக்கு நான் ஒரு அளவு துரோகம் பண்ண மாட்டேன். பாரதி, அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஆனா ஏதோ சுச்சுவேஷனால தான் நீ வாயை திறக்காம இருக்கான். சரிம்மா, நீ எதுவும் பண்ண வேணாம். இந்த கல்யாணமும் கண்டிப்பா நடக்காது. நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பூஜா ஒரு நாளும் நான் ஏமாத்த மாட்டேன். அவளுக்கு நான் நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கேன். அவ என் மேல முழு நம்பிக்கையோட இருக்கான். அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நான் கேட்க மாட்டேன். பூஜா, எனக்கு நீ மட்டும் தாண்டி. என் மனசுல உனக்கு மட்டும் தாண்டி இடம் இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். என்ன அர்ஜுன் இன்னும் பார்த்துட்டே இருக்கேன்? என்ன இன்னும் யாராவது யோசிக்கணுமா என்ன? ஆண்டி உங்களுக்கு ஓகே தானே? இதுல நான் முடிவெடுக்க என்னமா இருக்கு? அர்ஜுன் தான் முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணட்டும். கீது, எங்களுக்கு எல்லாருக்குமே சமாதானம். நீ சொன்ன மாதிரி இப்பவே தட்டை மாத்திப்போம். என்ன சார், ஓகே தானே? தட்டை மாத்திக்கலாம்ல? அதுக்கு தாண்டா வெயிட்டிங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜெகநாதன் யாருன்னு நீ பாப்ப. ஆமா அர்ஜுன், எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தான். தாராளமா தட்டை மாத்திக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார தட்டை மாத்திப்போமா? ஓகே சார். ஓகே அர்ஜுன். ஆமா, அப்பா இல்ல? அப்பா தானே வரணும் தட்டை மாத்ததுக்கு? இல்ல சார், அப்பா ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க. அதனால எல்லாமே என்னையே பாத்துக்க சொல்லிட்டாங்க. நான் இருக்கல, பாத்துக்கலாம். ஓகே அர்ஜுன், அப்ப தட்டை மாத்திப்போம். ஏய் குருவி, என்னடி இன்னும் பாட்டியை வளர்க்கணும்? தெரியலங்க, வர லேட் ஆகும் போல இருக்கு. நீங்களே ஆக வேண்டியதை பாருங்க. என்ன மேலாண்டி, என்ன ஆச்சு? இந்த கார் வர என்ன பார்த்து இப்படி பண்ணுது? டேய், என்னடா கார் ரெடி ஆச்சா இல்லையா? தெரியல பாட்டி, என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன இப்படி மக்கள் பண்ணுதுன்னு தெரியலையே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாட்டி, நான் என்னன்னு பாத்துறேன். அடே பேராண்டி, எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பாருடா. நம்ம லேட்டா போறதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சிட போதுடா. அங்க எதுவும் முடியக்கூடாது. நான் சீக்கிரம் போகணும்டா. நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணு. என்ன ஆச்சு பாட்டி, என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? அங்க யாருக்காவது ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம வேற ஏதாவது வண்டி பிடிப்போம். நீங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க பண்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதான் கேட்கறேன். ஆமாடா பேராண்டி, அங்க எல்லாமே தப்பா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அங்க இல்லாததுனால அங்க எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. நான் அங்க இருந்தேன்னா இது எதையும் மாற விட்டுருக்க மாட்டேன். டேய் பேராண்டி, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பாரதிக்கு அர்ஜுன் மாப்பிள்ள பாத்துட்டானாமா. பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. பாரதிக்கு மாப்பிள்ள பாக்குறது நல்ல விஷயம் தானே? அதுவும் ஒரு அண்ணனா தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துருக்காரு, அவ்வளவுதானே. இதுல நீங்க பதறதுக்கும் பயப்படுறதுக்கும் எனக்கு புரியல பாட்டி. இதுல என்ன தப்பு இருக்கு? அடே பேராண்டி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு அண்ணங்காரனா தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறது சரிதான். ஆனா தங்கச்சி மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம நீ வெளியில மாப்பிள்ள பாக்குறது அது ரொம்ப தப்பு தானே? பாட்டி, நீங்க சொல்றது அப்போ பாரதி யாரையும் விரும்புறா, அப்படிதானே? யார பாட்டி விரும்புறா பாரதி? ஆமாடா பேராண்டி, அவ விரும்புறது வேற யாரையும் இல்ல, நம்ம விச்சுவதான். நம்ம விச்சுவதான் அவ மனசார விரும்பிட்டு இருக்கா. பாட்டி, என்ன சொல்றீங்க? விச்சுவை பாரதி விரும்புறாளா? அப்போ விச்சுவும் பாரதி விரும்புறானா? பிளாக்கி மனசுலயும் என் பேத்தி தான் இருக்கா. ஆனா அவன் தனக்கு தானே ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு தெரியும். ஆனா எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாரையும் கடந்து தானே நான் வந்திருக்கேன். உங்க வயசை கடந்து வந்திருக்கேன். என் அனுபவம் உங்க வயசுன்னும் போது நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். என் பிளாக்கி மனசுல என் பேத்தி தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவன் இங்க அங்க அவன் என்ன துடிக்கிறான்னு தெரியல, அவன் என்ன துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இது அர்ஜுனுக்கு தெரியாம அர்ஜுன் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானே. என் பேராண்டி ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே தெரியல. அதனாலதான் உடனடி அதை தடுத்து நிறுத்தணும்னா நான் சீக்கிரம் போகணும்னு நினைச்சேன். அவன் இன்னைக்கு காலையில தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொன்னானே. அவன் மட்டும் நேத்தே சொல்லியிருந்தான். நேற்று நைட்டோட நைட்டா கிளம்பி போய் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பேன். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ விச்சுவும் பாரதியும் ஒருத்தர் விரும்புறாங்க, அப்படிதானே? ஆனா வீட்டுல யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையா? இதை பத்தி வீட்டுல யாருக்கும் எதுவும் தெரியாதா? இது தெரியாம அர்ஜுன் சார் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாண்டா பேராண்டி, வீட்டுல என் மருமகளுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியுமே. கமலத்துக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றபடி நிலாவுக்கோ அர்ஜுனுக்கோ யாருக்கும் எதுவும் தெரியாது. இது தெரியாதனால தான் அர்ஜுன் இந்த ஏற்பாடு பண்ணிட்டான். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ஏற்பாடு பண்ண மாட்டான். இல்ல பாட்டி, நீங்க நினைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. அர்ஜுன் சார் அப்படி கிடையாது பாட்டி. அர்ஜுன் சாருக்கு கண்டிப்பா தன் தங்கச்சியோட காதலை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம தான் இது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பேராண்டி, நீ இப்ப என்ன சொல்ல வர? அர்ஜுனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு சொல்றியா? சரி, அப்படியே விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவன் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுல பேசி நல்ல முடிவு எடுத்திருப்பான். அதை விட்டுட்டு வெளியில மாப்பிள்ள பாப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அர்ஜுன் அப்படி கிடையாதுல்ல. பாட்டி, நான் அர்ஜுன் சார் தப்பா சொல்ல வரல. அர்ஜுன் சார் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் இருக்கும். அது இல்லாம கண்டிப்பா அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. பாட்டி, எனக்கு என்னமோ அர்ஜுன் சார் வேற என்ன நோக்கத்துல தான் இதை பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. பேராண்டி, நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கா பிரியா, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு தான் தங்கச்சி, சொந்த தங்கச்சி தான் கூடவே இருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாமலா இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா பேராண்டி சொல்ற? அப்போ அர்ஜுனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு சொல்றியா? பாட்டி, அர்ஜுன் சாருக்கு எந்த விஷயமும் தெரியாம இருக்காது. கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அப்படிதான் பாட்டி தெரியுது. நான் பிரியாவை பார்த்த ஒரு பார்வையை வச்சு நான் அவளை விரும்புறேன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு. அப்படி இருக்கும்போது பாரதி கூடவே இருக்கான். அதுவும் தான் தங்கச்சி. அவளோட நடவடிக்கைகளை வச்சு அவர் எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டேன்.
புரிஞ்சுக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? பேராண்டி இப்போ நீ என்னடா சொல்ல வர? நான் ஏற்கனவே ஒரு பதட்டமான நிலையில இருந்தேன், இப்போ அது போய் குழப்பமான நிலையில இருக்கேன். ஆனா நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். அர்ஜுன் அடுத்தவங்களை பார்க்குற பார்வை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு உடனே புரிஞ்சுக்கிறவன். அப்படி இருக்கும்போது அதுவும் லட்டுன்னு உயிரை விடுறவன். அப்படி இருக்கும்போது தான் தங்கச்சியோட மனசுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லதான். நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் எப்படி எதுக்காக வெளியில மாப்பிள்ள பார்க்கணும்? பாட்டி, அதான் அர்ஜுன் சார் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணம் இல்லாம அவர் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாரு. இப்படி வெளியில மாப்பிள்ள பார்த்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ பெரிய காரணம் இருக்கணும். அது அர்ஜுன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அர்ஜுன் சார் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா கண்டிப்பா வேற என்னமோ இருக்கு. அதுக்கு பின்னாடி வேற என்னமோ கண்டிப்பா இருக்கு பாட்டி. ஆமாண்டா பேராண்டி, இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிக்கிறேன். வேற என்னமோ காரணம் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் பார்த்துருக்க மாப்பிள்ளை யார் தெரியுமா? பாட்டி, நானே கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை யாராவது தெரிஞ்சவங்களா? நீங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, நம்ம வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். யாராவது தெரிஞ்சவங்களா? ஆமாண்டா பேராண்டி, ரொம்ப தெரிஞ்சவன் தான். தெரிஞ்சவன் சொல்றதை விட விரோதின்னு சொல்லலாம். புரியல? அவன் வேற யாரும் இல்லை, அதான் நம்ம அர்ஜுன் ஃபேக்டரிக்கு காம்படிஷனா இருக்கான்ல அந்த ஜெகநாதன் என்டர்பிரைசஸ், அவனோட பையனை தான் என் பேராண்டி மாப்பிள்ளையா பார்த்துருக்கான். பாட்டி, விஷயமே முடிஞ்சு போச்சு. நான் சொன்னதுதான், அர்ஜுன் சார் இதுக்கு பின்னாடி வேற என்னமோ வச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இல்லாம இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துருக்க மாட்டாரு. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ பெருசா இருக்கு பாட்டி. எப்படிடா சொல்ற பேராண்டி? பாட்டி, இன்னும் உங்களுக்கு புரியல? நல்லா யோசிச்சு பாருங்க. அர்ஜுன் சாருக்கு அந்த ஜெகநாதன் மறைமுகமான எதிரி கிடையாது. நேருக்கு நேரா ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்படி போட்டி போட்டுட்டு இருக்கவங்க எப்படி சம்பந்திக்காரங்களாவாங்க? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்போ அர்ஜுன் சார் இதுக்கு பின்னாடி என்னமோ வச்சிருக்காரு. ஆமாண்டா பேராண்டி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் யோசனையா இருக்கு. அர்ஜுன் அவ்வளோ சீக்கிரம் இப்படி இறங்கி போறவன் கிடையாது. இப்போ இவன் இறங்கி போயிருக்கானா நீ சொல்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இருக்கும் இல்ல பாட்டி, கண்டிப்பா இருக்குது. அர்ஜுன் சார் இப்படி ஒரு செயலை செய்கிறாருன்னா அதுல என்னமோ இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுடா பேராண்டி, ஆனா நம்ம இப்படி நினைச்சிட்டு வேற மாதிரி நடந்துருச்சுன்னா? அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பாட்டி. சரிங்க பாட்டி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக பார்ப்போம். அப்படி சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அங்க நடக்கிறத தடுத்து நிறுத்துவோம். ஆமாடா பேராண்டி, நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போவோம். அங்க நடக்கிற விஷயத்தை எப்படியோ தடுத்து நிறுத்தியே ஆகணும். என் பேத்தி சிரிக்கையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது அவன் அண்ணனால கெட்டு போனதா இருக்கக்கூடாது. அவன் என் பேரனும் ரொம்ப நல்லவன், தங்கமானவன். அவனுக்கு விஷயம் தெரியாம ஏதாவது பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு. ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு இருக்குதான். இருந்தாலும் சரி, நம்ம எப்படியாவது சீக்கிரம் போவோம். சரிங்க பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஆட்டோ வருதான்னு பார்க்க. ஆட்டோ வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி போவோம். ஆமாடா பேராண்டி, சீக்கிரம் ஒரு ஆட்டோ போய் நம்ம கிளம்புவோம். உடனே போயிடலாம் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ தட்டு மாத்திப்போம். சரிங்க சார். விச்சு, அங்க பல தட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? கேட்டுமா, நீங்க போய் தட்டு எடுத்துருவோமா, நம்மள மாத்திடுவோம். ஓகே டாடி. டேட், இப்பவே தட்டு மாத்தணுமா என்ன? நம்ம இன்னொரு நல்ல நாள் பார்த்து இதை பண்ணலாமே டேட். ஜாய், என்ன பேசிட்டு இருக்கோம்? அமைதியா இரு, எனக்கு தெரியும். என்ன ஜாய், ஏன் என்னாச்சு? இப்பவே நல்ல நேரம் தானே, இப்பவே மாத்திக்கலாமே. இல்லைங்க அர்ஜுன், அது வந்து ஜாய், டாடி முடிவெடுத்தா என்ன கரெக்டா இருக்கணும்னு தெரியும்ல? டாடி பாத்துக்கிறேன், சரியா? உனக்கு தான் பாதி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னத்துக்கு யோசிக்கணும்? நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாய், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். அமைதியா இரு. ஷட் அப் ஐசி, ஓகே? அவன் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன, உனக்கு ஏதாவது தனியா சொல்லணுமா? ஓய முடிட்டு நில்லுடி. என்னடா வைக்கமா, இதோட ஒரு நல்ல நேரம் கிடைக்காது. அர்ஜுன், நீ அமைதியால இருக்காத. அஜய், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதை பத்தி யோசிக்காதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏன்னா அஜய், புரியலையா? இன்னும் நீங்க பாரதி கிட்ட பேசல பழகல, அதனால அதை பத்தி யோசிக்கிறீங்க, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, நான் தான் சொல்றேன்ல, எல்லாமே நல்லதாவே நடக்கும். தட்டை மாத்திக்கலாம். இப்ப இங்க தட்டை மாத்தியே ஆகணும். சார், மாத்திடுவோமா? ஆமா அர்ஜுன், நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. அவன் பாரதி கிட்ட பேசி பழகணும்னு நினைக்கிறான் போல இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே நினைக்கிறான். இந்த காலத்து பசங்க பத்தி நமக்கு தெரியுமே. சரி அர்ஜுன், நம்ம இப்பவே மாத்திடுவோம். நல்லாவே தெரியும் சார். என்னங்க சார், எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகள் அனுப்ப எங்களுக்கு முழு சம்மதம். என்னங்க, எங்களுக்கும் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா இருக்க முழு சம்மதம். என்னங்க, அப்புறம் என்ன சார் வீட்டிங்க? சட்டை மாத்திப்போம். என்ன பண்ற? பாட்டி, இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வீட்டிங்க இருந்தோம், நீங்க தான் லேட் ஆயிட்டீங்க. பரவாயில்ல, தட்டு மாத்தும் போது வந்துட்டீங்க. தட்டையும் மாத்தியாச்சு பாட்டி. இன்னும் நீங்க நிக்கிறாரு பாருங்க, அவள் தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்காரு, பார்த்து சொல்லுங்க பாட்டி. இது நடக்க கூடாதுன்னு அவசர அவசரமா வந்தனும், அதை நடத்திட்டீங்களா? இனிமே நான் என்னத்தை பாக்குறது?
டேய் பேராண்டி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அர்ஜுன் இவங்க என் பாட்டி சார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தட்டை மாத்தலாம்னு நினைச்சோம். சரி நல்ல நேரம் போயிட்டு இருக்கேன்னு தான் நானே மாத்திட்டேன். அதான் பாட்டி கொஞ்சம் கோவமா இருக்காங்க. ஓ அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லைல்ல? அதான் சார், வேற எதுவும் இல்லை, கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நல்லபடியா நடக்கும். இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் இருக்காது. அர்ஜுன் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். ஏன்னா அஜய், உங்களுக்கு ஓகே தானே? அர்ஜுன் அது பண்ணுங்க, எதுவும் சொல்ல வேணாம் அஜய். அதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேனே, கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராது. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்களும் பொண்ணும் ஆசைப்பட்டபடி நல்லபடியா நடக்கும். ஓகே அர்ஜுன், அதான் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டேன்? மறுமுகத்திலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சு போமா? ஆமா சார், நான் டேட் எல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாரம் வேலைக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு வச்சுப்போம். தம்பி வேலைக்கிழமைனா நடுவில் ஒரு நாள் தானே பாருக்க. பரவாயில்லம்மா, ஒரு நாள் இருக்கேன், அந்த ஒரு நாள் போதும். நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிடுவேன். நீங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். என்ன ஜெகன் சார், வந்துருவீங்களா? நான் எதிர்பார்த்ததை விட அர்ஜுன் நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. கண்டிப்பா நிச்சயதார்த்தத்தை சிறப்பா முடிச்சிருவோம். கவலைப்படாதீங்க ஜெகநாதன் சார், நீங்க எதிர்பாராதது நடக்கும், எல்லாமே நல்லாவும் நடக்கும். மாப்பிள்ளை சார் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன ஜாய், கண்டிப்பா வந்துருங்க. மனசுல எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க, வந்துருங்க. ஏய் பேராண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் என் முடிவை சொல்லவே இல்லை. நீ ஏதாவது சட்டை மாத்தினது இல்லாம நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு வச்சிருக்கேன். டேய் பேராண்டி இங்க பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாட்டி, இதுல பேச என்ன இருக்கு? நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் எனக்கு தெரியும். உங்க பேச்சு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதானே? சிறப்பா நடக்கும். உங்க பேரா இருக்கலாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க பாட்டி, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசுவோம். இவங்க வழி அனுப்பிட்டு வரேன், எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிப்போம். சரிங்க சார். ஓகே அர்ஜுன், நான் வந்த வேலை நான் நினைச்சதை விட சிறப்பா முடிஞ்சது. இனியும் நான் நினைச்சதை விட சிறப்பா முடியும் தான் நினைக்கிறேன். சரி அர்ஜுன், நாங்க கிளம்புறோம். நான் தான் சொன்னேன் சார், நீங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பாராதது நிறைய நடக்கும், அதுவும் சிறப்பா நடக்கும். கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. ஓகே சார்.